ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமாங்க. வீட்டில் ரவையும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும், குயிக்காக இந்த ரவை பொட்டேட்டோ பைட் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பெரியவங்களோ சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரவை பொட்டேட்டோ பைட்ஸ் செஞ்சு கொடுங்க. அங்கே இந்த ரவை பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதோட தோல் ரிமூவ் பண்ணி இதனால் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண உருளைக்கிழங்க காய் சீவுறதுல சீவிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. போட்ட பொருள் எல்லாம் எண்ணெயில் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பால் தான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன், அதனால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டைம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் கொட்டினீங்கன்னா அங்கங்கே கட்டிகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எந்தவித கட்டிகளும் இல்லாமல் கலந்துக்கோங்க. பாருங்க, ரவை சேர்த்துன கொஞ்ச நேரத்திலே தண்ணி எல்லாம் ஈர்த்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, ரவை இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. தட்டில் ரவையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரவையோட சூடு ஆறுற வரைக்கும் ஆற விட்டுருங்க. ரவையோட சூடு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஆட் பண்ண அரிசி மாவும் கொத்தமல்லியும் ரவையோட ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாவை சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கட்டிங் போர்டு இல்லைன்னா சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையிலேருந்து பாதி உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கிற மாவை எண்ணெய் தடவி வச்சிருக்கிற கட்டிங் போர்டில் வச்சு இதனால நீட்டமான சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீளமாக இந்த மொத்தத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதம் உள்ள மாவுலையும் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. பாருங்க, எல்லா மாவும் ரெடி ஆயிருச்சு. நீளமாக இருக்கிற இந்த மாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த மாவை உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் தான் உருட்டிக்கிறேன். உருண்டை ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் பட்டை டிங்கரிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மீதம் உள்ள மாவு உருண்டைகளையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பைட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பைட்ஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான பைட்ஸை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும்.
பாருங்கள், உருண்டைகளோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. நம்மளோட பைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு உருண்டைகளும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்ச ரவா பொட்டேட்டோ பைட்ஸை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்க, இன்னொரு பேட்ச் ரவை பொட்டேட்டோ பைட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்க, சூப்பரான ரவை பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவை பொட்டேட்டோ பைட்ஸை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பைட்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைட்ஸை அப்படியே சாப்பிடலாம், இல்லை இது கூட கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு பைட்ஸை எடுத்து கெச்சப்பில் தொட்டு சாப்பிடும்போது கடைகளில் வாங்கின ஃபீலிங் இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரவா பைட்ஸை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமானதும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.